வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரதா இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் காலையில் என்னென்ன வேலைகள் செஞ்சேன், எவ்வளோ நேரம் ஆச்சு, அதெல்லாம் இந்த மினி விலாகில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் காலையில் 6:30 மணிக்கு என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நான் என்னோடய தனிப்பட்ட வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சிங்கில் பாத்திரம் இருந்தது, அது கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் வேலைகள் எதுவுமே செஞ்சு வைக்கல, வெஜிடேரியன் லஞ்ச்னால. ஸோ வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாமே உரித்து நறுக்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணேன். இன்றைக்கி காளான் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய், புளி கத்திரிக்காய், தயிர் பச்சடி, கேரட் ஹல்வா, இதுதான் இன்றைக்கி நான் சமைச்ச சமையல். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன பண்ணினேன்னா தயிர் வெங்காயம் போட்டு வச்சுட்டேன். வெங்காயம் நறுக்கி போட்டு தயிர் வெங்காயம் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த தயிர் வெங்காயத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 பெரிய வெங்காயம், நல்லா பெருசாக இருக்கிற வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி போட்டு தயிர் வெங்காயம் பண்ணிட்டேன். ரெண்டாவதாக கேரட் ஹல்வாக்கு மிக்ஸி ஜாரில் கேரட்டு, அப்புறம் பால், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி கேரட் ஹல்வாக்கு அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா ஸ்வீட் எப்போவுமே நம்ம மிக்ஸி ஜாரில் வேறு எதுவும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டா ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சு விட்டேன். கூடவே பக்கத்தில் பிரியாணிக்கும் தாளித்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு எனக்கு 3 hours ஆச்சு. ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சோன்னா நம்ம 1.5 hours எல்லாமே முடிக்கலாம். ப்ரிப்ரேஷன் பண்ணலைன்னா குறைஞ்சது 3 hours ஆகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.